போதை மற்றும் சினிமா இந்த மோகத்தால் தடமாறி கொண்டிருக்கும் நாம் இளைஞர்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் நம் அடுத்த தலைமுறைக்கான தலைவர் நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன கணக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ அவங்க மகளிரில் ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது 1000 ரூபா இருக்கு இல்லையா, அப்படியே வைங்க. நான் ஒரு சின்ன கணக்கு போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம அண்ணன் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை என்னங்க? தரமான கல்வி. தரமான கல்வினா பிரைவேட் ஸ்கூலில் என்ன கிடைக்குதோ, ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் என்ன கிடைக்குதோ அந்த எஜுகேஷனு கீழே இருக்க ஒரு சின்ன பாட்டாளி தோழனுக்கும் விளிம்பு நிலையில் இருக்கவனுக்கும் வேணும்னு தான் கேட்குறாங்க. இதில் ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுப்போம். இப்போ இந்த ஒரு குரல், ஒரு காமன் மேனோட குரல், இது எல்லாருக்கும் ஒன்று நம்ம பேசியிருப்போம், இல்லை நம்ம காதுக்கு வந்திருக்கோம். எப்படியாவது எனக்கு தான் நல்ல படிப்பு கிடைக்கல, கடனை உடனே வாங்கி என் பையனை படிக்க வைக்கணுங்க, சேர்த்துட்டேங்க, உண்டா இல்லையா? அடுத்தது இப்போ ஏங்க ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. இந்த புலம்பல் நான் புலம்பியிருக்கேன், நீங்களும் புலம்பியிருப்பீங்க. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம அண்ணன் சொல்கிற மாதிரி ஒரு தரமான கல்வியை கவர்மெண்ட் கொடுக்குது ஃப்ரீயானா, உங்கள் பையன் ஃபீஸ் அத்தனை பேர் உங்ககிட்டங்க, அது அத்தனையும் பேங்கில் நீங்கள் போட்டுக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை இருந்தால் ஒரு மாதத்துக்கு 2000 3000 ஃபீஸு, எல்கேஜி ஃபீஸ் என்ன சொல்கிறேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை 1000 உங்களுக்கு போடலாம். இந்த 1000 ரூபா எங்கே போகுது? 1000 ஒன்றுமே இல்லையே. அண்ணனாக்குங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்களே உங்களை சொந்த காசை ஒரு 10,000 சேமித்து வைக்கலாம். அதுதாங்க ஒரு நல்ல மாடலு. சும்மா விளம்பர மாடல் பஸ்லாம் யோசிக்காதீங்க. அடுத்தது இந்த ஓஸ் பஸ்லாம் வேணாங்க எங்களுக்கு. எங்கள் பிள்ளைங்களை நல்லா படிப்பு கொடுங்க, அவங்க படித்து அவங்க காசில் ஃப்ளைட்டில் போவாங்க டிக்கெட்டை போட்டு. அது மாதிரி மருத்துவத்தை பற்றி சொல்லணும்னா, நான் இப்போ நல்ல மருத்துவம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அப்போலோ ஏதோ ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் படுத்துனா ஐசியூவில் ஒரு நாள் 1 லட்சம் ரூபா. அது கம்மியாக கீழே போகிறோமா? 50 ரூபாய் கம்மி நம்ம ஐசியூவில் படுக்கவே முடியாது. இப்போ கீழே இருக்க மக்களுக்கு இந்த மாதிரி மருத்துவம் வேணும் தானே கேட்குறாரு. நம்மளுடைய பணம் வந்து விரயமாகிறது 2 இடத்துல தான். ஸ்கூலுக்கு கட்டுறோம், காலேஜுக்கு கட்டுறோம், அடுத்தது மருத்துவத்துக்கு. இது இலவச தரமான மருத்துவம் ஐயா சொல்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த காசு நம்மளுக்கு சேமிப்பு தான். அதனால் அடுத்தது நம்ம இந்த இடஒதுக்கீடு பற்றி ஒரு நம்ம அடுத்த தலைமுறைக்கு சரியான புரிதல் இல்லை. சரி, அதனால் நம்ம அடுத்த தலைமுறைக்கு அண்ணன் வாங்கி கொடுப்பாரு, 10.5 இல்லை 15 கூட வாங்கி கொடுப்பாரு. இப்போ நம்ம நிற்கிற மாதிரி எல்லா நம்ம பிள்ளைங்களும் மேலே வந்துடும். அதனால் 2026 நம்ம வசப்படுத்துவோம், அண்ணனுடைய கருத்தை வளர்ப்படுத்துவோம் என்று கூறி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.